வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த அந்த பிரம்மாண்டமான அரசியல் மாற்றங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலசப் போறோம். இது வெறும் தேர்தல் முடிவுகள் கிடையாதுங்க. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற தரவுகள், திரைமறைவு அரசியல் வியூகங்கள், அப்புறம் நம்ம வாக்காளர்களின் ஆழமான உளவியல் என எல்லாத்தையும் வச்சு இந்த வரலாற்று நிகழ்வை நாம இன்னைக்கு முழுமையா டீகோட் பண்ண போறோம். சரி, வாங்க நேரடியா உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம அலசலுக்கான வழிகாட்டி இதுதான். முதல்ல 2026 அரசியல் பூகம்பம், அடுத்து டிவிகேயோட ரூட் மற்றும் டிஎம்கேயோட பெண் வியூகங்கள், மூணாவது அதிமுகவின் தலைமை நெருக்கடி, அதுக்கப்புறம் சினிமா, கல்வி, அரசியலுக்குள்ள தொடர்பு, அப்புறம் மீடியா வதந்திகள், கடைசியா மக்கள் உண்மையிலே விழிப்படைவார்களா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம கண் முன்னாடி நிக்கிற அந்த மிகப்பெரிய வரலாற்று ரீதியான கேள்வி இதுதான். தமிழ்நாட்டுல தொடர்ந்து 59 வருஷமா இருந்து வந்த பாரம்பரிய திராவிட கட்சிகளோட அசைக்க முடியாத ஆதிக்கம் எப்படி ஒரே ஒரு தேர்தல்ல சுக்குநூறா உடைக்கப்பட்டது? இந்த ஆழமான கேள்விக்கான விடையை தான் நாம இப்போ ஒவ்வொரு பகுதியா தேட போறோம். முதல் பகுதி 2026 நடந்த அந்த அரசியல் பூகம்பம். களத்துல உண்மையிலே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ கொஞ்சம் கவனிங்க. இதுதான் நிஜம். நடிகர் விஜய் தலைமையிலான டிவிகே 108 இடங்களை பிடிச்சு சட்டசபையில தனிப்பெரும் கட்சியா விஸ்வரூபம் எடுத்துச்சு. ஆனா ஆளுங்கட்சியா இருந்த திமுக வெறும் 59 இடங்களுக்கு தள்ளப்பட்டு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. மறுபுறம் அதிமுக வெறும் 47 இடங்களை மட்டுமே வாங்கி வீழ்ச்சி அடைந்தது. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஆட்சியமைக்க 118 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில 30 அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் திடீரென விஜய் அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இந்த அதிரடியான திரைமறைவு கூட்டணிகளால தான் அவர் பெரும்பான்மையை நிரூபித்து முதலமைச்சரானார். இரண்டாவது பகுதி டிவிகேவோட ரூட் மற்றும் டிஎம்கேவோட பெண் அதிகாரத்தை மாற்றி எழுதின அந்த வியூகங்களை பத்தி பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரூட் அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனின்னு. ஆனா நிச்சயமா அது கிடையாது. அது டிவிகே கட்சியோட கொள்கை அடித்தளம். அதாவது சமத்துவம், மதச்சார்பின்மை, சமூக நீதி, இதை மையமா வச்ச ஒரு விஷயம். சுருக்கமா சொல்லணும்னா, அம்பேத்கர், பெரியார், காமராஜர் இவங்களோட சிந்தனைகளை அடிப்படையா வச்ச ஒரு மைய இடதுசாரி தத்துவ கோட்பாடு தான் இந்த ரூட். 9.25 கோடி ரூபாய். இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் பாருங்க. திமுகவிற்காக தேர்தல் உத்திகளை வகுக்கும் கார்ப்பரேட் அமைப்பான பெண் 2024 மட்டும் கூகுள் விளம்பரங்களுக்காக செலவிட்ட தொகை இது. டேட்டா அனாலிசிஸ், டிஜிட்டல் விளம்பரங்கள்னு இதை நம்பி இவங்க மிகப்பெரிய அளவுல பணத்தை செலவு செய்திருக்கிறாங்க. இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஷ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் டிவிகேவோட ரூட் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்தி அடித்தட்டு மக்களை தங்களோட புதிய கொள்கை பார்வையோட இணைச்ச ஒரு கருத்தியல் இயக்கம். இன்னொரு பக்கம் டிஎம்கேவோட பெண் தரவுகளை ஆராய்ந்து விளம்பரங்கள்ல பல கோடிகளை கொட்டிய ஒரு கார்ப்பரேட் லாபியிங் அமைப்பு. ஆனா திமுகவுக்குள்ளேயே பெண் அமைப்போட அதீத தலையீடு பற்றி மூத்த தலைவர்கள் மத்தியில கடும் அதிருப்தி இருந்ததும், இந்த தோல்விக்கு பிறகு அந்த அமைப்போட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதும் மறுக்க முடியாத உண்மைகள். மூன்றாவது பகுதி அதிமுக சந்தித்த மிகப்பெரிய தலைமை நெருக்கடி. தமிழ்நாட்டோட இன்னொரு பாரம்பரிய கட்சிக்குள்ள என்னாச்சுன்னு பார்ப்போம். அதிமுகவோட வாக்கு வங்கி எப்படி படிப்படியா செறிஞ்சிருக்குன்னு இந்த எண்களை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 2021 சட்டமன்ற தேர்தல்ல 66 இடங்கள், 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 39 தொகுதிகளிலும் 0. இப்போ 2026ல வெறும் 47 இடங்கள். அதுலயே அந்த 47 பேர்ல 25 எம்எல்ஏக்கள் கட்சி தலைமைக்கு எதிராக கலகம் செய்து டிவிகே அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சது அதிமுக வரலாற்றிலேயே அவங்களுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. இதுக்கான ஆணிவேர் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமைக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் இவங்களோட தலைமைக்கும் உள்ள அந்த உளவியல் வித்தியாசம் தான் அது. இபிஎஸ் ஒரு பிராக்டிக்கலான சிறப்பான நிர்வாகத் திறமை கொண்ட தலைவர். ஆனா மக்கள் தங்களை எமோஷனலா கனெக்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு கவர்ச்சியோ மாபெரும் தொலைநோக்கு பார்வையோ அவர்கிட்ட மிஸ் ஆச்சு. ஆனா சினிமா பிம்பம் கொண்ட தலைவர்கள், நான் சாதாரண மனிதன் உங்களுக்காகவே வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வுபூர்வமான கதையை மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இதத்தான் சமூகவியலாளர் மேக்ஸ் வெப்பர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஒருத்தர் தன்னை ஒரு தெய்வீக தூதுவனாவோ அல்லது மாற்றத்துக்கான தீர்க்கதரிசியாவோ மக்களை நம்ப வைக்கிற திறன் தான் கரிஸ்மா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜெயலலிதா போன்றவர்களிடமிருந்த அந்த கரிஸ்மா எளிய பின்னணியிலிருந்து வந்த இபிஎஸ்க்கு இல்ல. அதனாலதான் அந்த இளைஞர்கள் மற்றும் பெண்களின் வாக்கு வங்கி ரொம்ப ஈஸியா டிவிகே பக்கம் சாஞ்சிடுச்சு. சரி, நான்காவது பகுதிக்கு போலாம். சினிமா, கல்வி மற்றும் அரசியல், இது மூணுக்கும் உள்ள ஆழமான தொடர்பை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். தமிழ்நாடு சினிமாவிற்கு அடிமையா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரலாம். ஆனா ஹிஸ்டரியை கொஞ்சம் திருப்பி பார்த்தா, ஆரம்பகால திராவிட இயக்கங்கள் தங்களோட சமூக நீதி கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க சினிமாவை ஒரு பவர்ஃபுல்லான மீடியமா யூஸ் பண்ணாங்க. காலப்போக்குல ஸ்கிரீன்ல அநீதியை தட்டி கேட்டுற ஹீரோக்கள் தான் ரியல் லைஃப்லயும் தங்களை காப்பாத்துவாங்கன்ற ஒரு ஆழமான நம்பிக்கை மக்கள் மனசுல பதிஞ்சிடுச்சு.
அதனால தான் இங்க அரசியல் தலைமையும் ஹீரோ வர்ஷிப்பும் ஒன்னோடு ஒன்னு பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைஞ்சிருக்கு. மக்கள் ஏன் பகுத்தறிவோட கேள்வி கேட்கறதில்ல? இதை கொஞ்சம் சைக்காலஜிக்கலா பார்ப்போம். நம்ம மனித மூளை எப்பவுமே லாஜிக்கலா யோசிச்சு கஷ்டப்படுறதை விட ரொம்ப சிம்பிளான எமோஷனல் முடிவுகளை எடுக்கவே ஆசைப்படும். இதுக்கு பேரு தான் காக்னிட்டிவ் ஈஸ். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருந்தோ கட்சியில இருந்தோ நம்மள ஒதுக்கிடுவாங்களோங்கிற பயம், நாம நம்புறதையே திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திக்கிற கன்ஃபர்மேஷன் பயாஸ், அப்புறம் அரைக்குறைய அறிவோட எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட். இது எல்லாம் தான் ஒரு சமுதாயத்தை கண்மூடித்தனமா தலைவர்களை பின்பற்ற வைக்குது. இதத்தான் ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் கார்ல் ராஜர்ஸ் பெரும்பாலான மனிதர்கள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளால் கட்டப்பட்ட ஒரு சிறையிலேயே வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு விஷயத்த எப்படி சிந்திக்கணும்னு கத்துக் கொடுக்கறது இல்ல, வெறும் மார்க்குக்காக என்ன சிந்திக்கணும்னு மட்டும்தான் திணிக்குது. இதனால மனப்பாடம் செய்ற ஒரு சமுதாயம் உருவாகுதே தவிர சுயமாக தேடி சிந்திக்கும் மனிதர்கள் அதிகமா உருவாகிறது இல்ல. 5வது பகுதி மீடியா, வதந்திகளும் சர்ச்சைகளும். கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்களை இப்ப ரொம்ப ஆப்ஜெக்டிவா அலசலாம். முதல் சர்ச்சை, விஜய் குழந்தைங்களை மயக்கி ஓட்டு வாங்கிட்டாருன்னு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடுமையா விமர்சிச்சார். விஜய் தனது மாநாடுகள்ல குழந்தைங்களை ஈர்க்கும் வகையில அண்ணன் அப்படிங்கிற பிம்பத்தை ஒரு எமோஷனலான தேர்தல் உத்தியா பயன்படுத்தினது நிஜம்தான். இது கண்டிப்பா சில நெறிமுறை சார்ந்த கேள்விகளை எழுப்புது. ஆனா அது மட்டும்தான் இந்த வெற்றியின் முழு காரணமா? நிச்சயமா இல்ல. திமுக அரசு மீதான மக்களின் அதிருப்தி மற்றும் மாற்றம் விரும்பிய இளம் வாக்காளர்களின் எழுச்சி, இந்த கலை யதார்த்தங்கள் தான் உண்மையில இந்த தேர்தல் முடிவை தீர்மானிச்சது. அடுத்து முதலமைச்சர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தான வதந்திகள். கோர்ட் ஆவணங்கள் படி பிப்ரவரி 27, 2026 ஆண்டு சங்கீதா தரப்பில செங்கல்பட்டு நீதிமன்றத்துல விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டது உண்மைதான். அதுல மன உளைச்சல் மற்றும் ஏப்ரல் 2021 பெயர் குறிப்பிடப்படாத ஒரு நடிகையுடனான தொடர்பு பற்றி மட்டுமே கூறப்பட்டிருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான உண்மை என்னன்னா, அந்த அதிகாரப்பூர்வ கோர்ட் டாக்குமெண்ட்ல நடிகை த்ரிஷாவோட பேர் எங்கேயுமே குறிப்பிடப்படவே இல்லை. இதுதான் ஃபேக்ட். அப்போ எந்த ஆதாரமும் இல்லாதப்போ பதவியேற்பு விழாவுக்கு வந்த த்ரிஷாவை மீடியாக்களும் சோஷியல் மீடியாவும் ஏன் இவ்ளோ முன்னிலைப்படுத்தினாங்க? இதுக்கு பேர் தான் அட்டென்ஷன் எக்கானமி. அரசியல் கொள்கைகளை பேசுறதை விட பிரபலங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி வதந்திகளாக்குனா அதிக வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தூய்மையான பிசினஸ் நோக்கம் தான் இதுக்கு முழு காரணம். கடைசி மற்றும் 6வது பகுதி, மக்கள் விழிப்படைவார்களா? இது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பார்வை. இந்த சிஸ்டமிக் மாற்றம் ஓவர் நைட்ல நடந்துராதுங்க. ஆனா எப்போ ரசிகர்கள் அப்படிங்கிற அந்த எமோஷனல் நிலையிலிருந்து மாறி மக்கள் ஏன், எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்க தொடங்குறாங்களோ அப்பதான் உண்மையான ஜனநாயக பரிணாமம் ஸ்டார்ட் ஆகும். மக்கள் பகுத்தறிவோட கேள்வி கேட்கும்போது தலைவர்கள் வெறும் கவர்ச்சி பிம்பமா இல்லாம பொறுப்புள்ள பப்ளிக் சர்வன்ஸா மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தீவிரமான பொது கண்காணிப்பு இருக்கும்போது அந்த போலி வாக்குறுதிகள் எல்லாம் காணாம போயிடும். இதை ஒரு ஆழமான கேள்வியோட நாம நிறைவு செய்வோம். அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது சினிமாவை காட்டிலும் ரொம்ப நீளமானது. ஆனா ரசிகர்களோட பொறுமை ரொம்ப ரொம்ப குறுகியது. ஆக இந்த கூட்டம் வெறும் கைத்தட்டலோடும் கோஷங்களோடும் நின்னுடாம தங்களோட தலைவர்களை பார்த்து நேருக்கு நேர் ஆழமான கேள்விகளை கேட்க தொடங்கும்போது என்ன நடக்கும்? வெளிப்படைந்த ஒரு சிலர்கிட்ட இருந்து தொடங்குற அந்த பொறி தான் நம்ம தமிழ்நாட்டின் உண்மையான ஜனநாயகத்தோட அடுத்த கட்டமா இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பா சிந்தித்து பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல என்னோட இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து சிந்திப்போம்.